இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. விஷால், உனக்குள்ள இருக்கிற மியூசிக் திறமைய நான் தான் முதல்ல கண்டுபிடிச்சேன். மத்தவங்க சொன்னதையெல்லாம் மீறி உன்னை என்கரேஜ் பண்ணி உன்னை நான் ஒரு கலைஞனா வளர்த்தேன். ஆனா கொஞ்ச நாளா நீ மியூசிக்கையே மறந்துட்ட. அது என் மனசுல ஒரு உறுத்தலாவே இருந்துச்சு. எங்க உன் வாழ்க்கை இப்படியே போயிடுமோன்னு நான் ரொம்ப பயந்துட்டேன். ஆனா இப்பதான் விஷால் எனக்கு சந்தோஷமா இருக்கு. இந்த சக்சஸ பிடிச்சுக்கிட்டே உன்னோட கனவை நீ ரீச் பண்ணிடு. எங்களுக்கு அதுதான் வேணும்பா. கண்டிப்பாமா. டேய் விஷால், உன்கிட்ட இருக்கிற திறமைய சரியான நேரத்துல சரியான இடத்துல வெளிப்படுத்த வச்சது நம்ம இசைதான். அவ இல்லன்னா உனக்கு இந்த அவார்டே இல்ல. இசை, நீ கிரேட்மா. ஆமா அண்ணி, அண்ணா வின் பண்ணதுக்கு உங்களுக்கு தான் கிரெடிட் போகணும். ஐயோ, அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்ல. அவருக்கு திறமை இருக்கு, அதனாலதான் ஜெயிச்சாரு. அந்த கிரெடிட்ஸ் எப்பவுமே விஷாலுக்கு தான். விஷால் அப்பா, எங்களுக்கு உண்மையிலேயே ரொம்ப பெருமையா இருக்குடா. அப்பா, எல்லாத்துக்கும் நீங்களும் அம்மாவும் தான் காரணம். எனிவே, தேங்க்யூ சோ மச் பா. டேய், என்னடா மா, கூட வந்த எங்களுக்கே தெரியாம இசை எவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணிருக்காங்கன்னு பாருங்கம்மா. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சுபத்ரா, அவங்க போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும். நாம அப்புறமா பேசிக்கலாம். சரிங்க அத்தை, ரூமுக்கு போய் எல்லாரும் ரெஃப்ரெஷ் ஆகுங்க. உள்ள வா மச்சான். பல்லவி, அம்மா, நான் இசை கிட்ட பேசணும். இங்க வர சொல்லு. சரிம்மா. அண்ணி, உங்களை அம்மா கூப்பிட்டாங்க. என்னாச்சு? ஓ, கூப்பிட்டீங்களா அத்தை? பல்லவி, என்னை யாரும் இங்க அத்தன்னு கூப்பிட வேண்டாம். நடந்த எதையுமே நான் மறக்கல. நான் உனக்கு தேங்க்ஸ் சொல்ல தான் கூப்பிட்டேன். நான் விஷால் கூட ஏற்காடு போயிருந்தா என்ன பண்ணிருப்பனோ அததான் நீயும் பண்ணிருக்க. அதுக்கு உனக்கு ரொம்ப தேங்க்ஸ். நன்றின்னு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க அத்தை. எனக்கு பாட்டுனா ரொம்ப பிடிக்கும். என்னோட அப்பாவும் அம்மாவும் இறந்து போனதுக்கு அப்புறம் என்னால பாடவே முடியல. பிடிச்சதை செஞ்சுக்க முடியாத கஷ்டம் எப்படி இருக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதே கஷ்டம் விஷாலுக்கு வரக்கூடாதுன்னு நினைச்சேன். அதுக்காக தான் உங்ககிட்ட போய் சொல்லி விஷாலை கூட்டிட்டு போயிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. பல்லவி, அவளை எந்திரிக்க சொல்லு. நீ விஷாலுக்கு பண்ண நல்லதுக்கு தான் நான் நன்றி சொன்னேன். அதுக்கு மேல வேற எதுவும் இல்ல. நானும் என்னென்னமோ பிளான் பண்ண, கடைசி நேரத்துல எல்லாமே சொதப்பிருச்சு. ஸ்டேஜா, இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு என்னமோ பயமா இருக்கு.